சமீபத்தில் நிறைய நம்முடைய நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட வீடியோ வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவானது குஜராத்தில் இருக்கிற மோர்பி அப்படின்ற மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு கிணற்றில் மிகப்பெரிய அளவில் நீரலையானது உருவாயிட்டு இருந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. இது பத்தி தேடும் போது சில பேர் ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தான் இது காரணம் அப்படின்னும், சில பேர் நிலத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போகுது, ஒரு பேரழிவு வரப்போகுது, அதற்கான அறிகுறி தான் இது அப்படின்னு பல்வேறு கதைகள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பத்தி சொல்லப்பட்டிருந்துச்சு. எனக்கான வீடியோல இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதினெட்டு அடி ஆழம் கொண்ட ஒரு கிணற்றுல சில நாட்களாக மர்மமான ஒரு அலை வந்து தொடர்ச்சியா ஏற்பட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வானது முதல்ல ஆகஸ்ட் 2ஆம் தேதி உள்ளூர் வாசிகளால கவனிக்கப்படுது. இதுக்கப்புறமா உள்ளூர் வாசிகள் எல்லாருக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு நடக்க போகுது அப்படின்ற பயம் தொத்திக்குது. இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜியாலஜிக்கல் சர்வேயை சேர்ந்த ஆய்வாளர்கள் சில பேர் வந்து இந்த கிணற்றில் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அப்படி அவங்க ஆய்வு செய்யும் போது சில தகவல்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல ஆக்டிவ் ஃபால்ட் லைன் எதுவும் இங்கு கண்டறியப்படவில்லை அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அது என்ன ஆக்டிவ் ஃபால்ட் லைன்? ஆக்டிவ் ஃபால்ட் லைன் அப்படின்னா புவியின் மேலோட்டில் இருக்கிற விரிசலை தான் இது குறிக்கும். இந்த விரிசலானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அண்மை காலத்துல பாறைகளுடைய நகர்வால ஏற்பட்டுச்சா, அதே போல அவை மீண்டும் நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா போன்ற விஷயங்களை சோதிச்சு கடந்த ஆண்டுகள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் புவி அடுக்குல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி புவியில அசைவுகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறதுக்காக சான்றுகள் கண்டறியப்பட்டுச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு ஆக்டிவ் ஃபால்ட் லைன் செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ இப்படி ஆய்வு செய்யும் போது இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்காததுனால இந்த குறிப்பிட்ட நிகழ்வானது பூமிக்கு அடியில் ஏற்படுற இந்த நிலத்தட்டுகளுடைய மூமெண்டாலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஏற்படவில்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த குறிப்பிட்ட நிகழ்வானது எதனால ஏற்பட்டுச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலுடைய குறுகிய அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, அதில் நீர் ஊத்துனோன்னா ஒரு சவுண்ட் கேட்கும். என்னைக்காவது நோட் பண்ணிருக்கீங்களா? இது ஏன் ஏற்படுது? குறிப்பிட்ட வாட்டர் பாட்டிலுடைய உள்பகுதியில பார்க்கிறதுக்கு எம்டியா இருக்கும், ஆனா அங்க என்ன இருக்கும்? காற்று நிரம்பி இருக்கும். நீங்க தண்ணியை உள்ள ஊத்தும் போது அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற காற்று என்ன செய்யும்னா வெளியே வர முயற்சி பண்ணும். ஓகேங்களா? இப்படி இது வெளியே வர முயற்சி பண்ணும் போது அந்த குறுகிய துளை வழியாக நாம நீர் ஊத்துவதால இந்த தண்ணியும் இந்த காத்தும் ஒன்னோட ஒண்ணு மோதி அந்த கல்ப் கல்ப் அப்படிங்கிற சவுண்டை வந்து உருவாக்குது. சரி, இப்ப இதை எதுக்குப்பா சொல்ற அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இந்த கிணத்துலயும் நடந்துட்டு இருக்கு. நிலத்துல இருக்கிற பாறையை நீங்க பாத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப திடமானதா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலேயே அது திடமானதாக இருக்காது. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான நுண்ணிய துளைகள் இருக்கும், விரிசல்கள் இருக்கும். இந்த நுண்ணிய துளைகள் விரிசல்கள் வழியாக மழை பொழியும் போது நீரானது நிலத்துக்கு அடியில இறங்கி போகும். இந்த பாறை இடுக்குகளுக்குள்ள காற்று அங்கங்க வந்து மாட்டி உள்ள இருக்கும். பூமியுடைய மேல் பகுதியில மலைகள் பொழியும் போது அவை நிலத்திற்குள் இறங்கும் போது புதிய நிலத்தடி நீர் வந்து துளைகள் வழியாக நுண்ணிய இடைவேளைக்குள்ள நகர தொடங்குது. தண்ணீர் உள்ள நுழையும் போது அது அங்க சிக்கியிருக்கிற காற்றை அழுத்துது. அது திடமான பாறைகள் வழியாக கடினமாக செல்வதற்கு பதிலாக மிக எளிதான பாதையை தேர்வு செய்யுது. அதனால தான் ஓப்பனா இருக்கிற கிணற்றுடைய மேல் பகுதியை நோக்கி இந்த காற்றுக்குடைய பாதையை தேர்வு செஞ்சு மேல் நோக்கி நகர்ந்து போகுது. இந்த மாதிரி அது போறதால தான் சிறிய அளவுல அலைகள் தொடங்கி அது மிகப்பெரிய அலையாக இந்த குறிப்பிட்ட கிணற்றில் வந்து உருவாகியிருக்கு. இது மழை பொழியும் போது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்கு பிறகாகவும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, நிலத்துக்கு மேலே தங்கியிருந்த நீரானது மெதுவா நிலத்துக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி அது இறங்கும் போதெல்லாம் நிலத்துக்கு இடையில அங்கங்க ட்ராப்பா இருக்கிற இந்த காற்றானது புஷ் செய்யப்பட்டு அது என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா இந்த கிணத்துல ஏற்படுற அலை மாதிரியான ஒரு நிகழ்வை தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டே இருக்கும். அதனால தான் இந்த கிணற்றுல இந்த அலையானது பல நாட்களாக தொடர்ச்சியா ஏற்பட்டு இருக்கு. சோ இது மர்மமானதோ இயற்கைக்கு அப்பாற்பட்டதோ அல்ல. நம்முடைய காலுக்கு அடியில நிலத்தடி நீர், காற்று, புவியியல் அமைப்பு ஆகியவை ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதற்கு அற்புதமான உதாரணமாகும்.
மிகப்பெரிய அதிசயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பெரும்பாலும் உரத்த ஆரவாரங்களோட கூடிய அற்புதங்களால் உருவாகுபவை அல்ல. அவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரகமானது உயிர்ப்போட தொடர்ந்து இயங்குகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இயற்கை இது போல அதிசயங்களையும் அற்புதங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கு. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவியல் தொடர்ச்சியான பல தேடுதலை முன் வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இங்கே கேட்கும்போது வேறு ஏதாவது இயற்கையில் இது மாதிரி அதிசயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. அதை பால் லைட்னிங் அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அதற்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இது போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.